தாயின் கண் முன்னே நடந்த பரிதாபம். மூன்று சிறுமிகளின் சடலங்களையும் மீட்க இரவு வரை நடந்த போராட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவைக்கு பக்கத்துல ஆரூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்ததா கூறப்படுது. விவசாய நிலத்துல இருக்கக்கூடிய கிணறு ஒன்றுல துணி துவைப்பதற்காக அசோகன் அவர்களுடைய மனைவி வந்திருந்திருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகளான யுவஸ்ரீ மற்றும் பிரியங்கா மற்றும் அவங்களுடைய தோழி பிரியா அப்படின்ற சிறுமின 3 பேரையும் அழைச்சிட்டு வந்திருந்திருக்காங்க. கிணத்துக்கிட்ட விளையாடிட்டு இருந்ததா சொல்லப்படக்கூடிய சிறுமிகள் 3 பேரும் தவறி அந்த கிணற்றுல விழுந்ததாகவும் இதை பார்த்து பெற்றோர் பதறி போய் உடனடியா காப்பாற்றும் முயற்சியில இறங்கியதோடு கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. கூச்சல் சத்தம் கேட்டு விரைந்த ஊர் மக்கள் வர தீயணைப்பு துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்திருக்கு. பல மணி நேரம் மீட்க முயன்ற போராட்டத்துல 3 சிறுமிகளுடைய உடலும் சடலமா ஒவ்வொன்றா மீட்கப்பட்டிருந்திருக்கு. என்ன நடந்தது, சிறுமிகள் எப்படி கிணற்றுக்குள்ள விழுந்தாங்கன்னு போலீசார் தீவிரமா வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஒரே நேரத்துல அக்கா தங்கை உட்பட 3 சிறுமிகள் பலியான இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.